ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே கர்த்தருடைய ஆவியானவர்கள் கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரி ஊழியத்தின் சார்பில் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையானவர்கள், இன்றைக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். நீங்கள் எந்த வீட்டிற்கு சென்றாலும் அந்த வீட்டிலே சமாதானம் உண்டாக, அமைதி உண்டாக என்று சொல்லுங்கள் என்று சொன்னார். லூக்கா நற்செய்தியின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 5வது திருவசனம். வீட்டுக்குள் எந்த வீட்டுக்கு சென்றாலும் சமாதானம் உண்டாக என்று சொல்லுங்கள் என்று சொன்னார். சமாதானம், உலகம் கொடுக்க முடியாத ஒரு சமாதானத்தை கர்த்தர் கொடுக்கிறார். இது சீசர்களுக்கு கொடுத்த கட்டளை. இயேசு ஒவ்வொரு வீட்டுக்குள்ளே போனாலும் ஒவ்வொரு வீடும் ஆசீர்வதிக்கப்பட்டது. அப்போ ஒரு ஊழியக்காரன், தேவ பிள்ளை, தேவனுடைய மனுஷன், தேவனுடைய நாமத்தை தரிப்பிக்க கொண்ட ஒரு தேவ பிள்ளை ஒரு வீட்டுக்கு போனால் முதல்ல அந்த குடும்பத்தில் ஒரு சமாதானம் இருக்கணும், சந்தோஷம் உண்டாகிருக்கும். அல்லேலூயா. இயேசு போன இடங்கள்லாம் பாருங்கள். பேதுரு வீட்டுக்கு போனார், மாமியை சுகப்படுத்தினார். இயேசு 100 இல்லத்துக்கு போனார், அங்கே சுகப்படுத்தினார். அவர் கடந்து போன இடமெல்லாம் சக்கேயு வீட்டுக்கு போனார், அந்த வீட்டில் ரட்சிப்பு கொடுத்தார். இன்றைக்கி உங்கள் வீட்டுக்குள்ள ஒரு ஆசீர்வாதம் வரப்போகுது. அல்லேலூயா. என் வீட்டில் இந்த காரியம் இல்லை, இந்த காரியத்துக்காக கண்ணீர் விடித்து நிற்கிறேன், என் பிள்ளைக்கு ஏற்ற துணை இல்லை, என் பிள்ளைக்கு ஏற்ற வேலை இல்லை, என் பிள்ளைக்கு ஏற்ற நல்ல வரன் இல்லை என்று சொல்லி கலங்கி நிற்கிறேன். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, தாயே, தகப்பனே, இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியான் உங்களோடு பேசுகிறார். உங்கள் வீட்டிற்கு ஆண்டவர் வருவார்னா உங்கள் வீட்டுக்கு சந்தோஷமும் சமாதானம் உண்டாயிருக்கும். சீசனில் பார்த்து சொன்னார், நீ எங்கே போனாலும் முதல்ல சமாதானத்தை சொல்லு. இன்றைக்கி உலகமே சமாதானம் இல்லாமல் இருக்குது. சமாதானம் இல்லாமல் இருக்கிறத, கணவன் மனைவிக்குள் ஐக்கியம் இல்லை, தாய் தகப்பன் பிள்ளைகளுக்குள் ஐக்கியம் இல்லை, ஒரே குடும்பம். இன்றைக்கு குடும்பங்களிலே ஐக்கியம் இல்லாதபடி இருக்கிறது, வீட்டுக்குள்ளே சமாதானம் இல்லாதபடி இருக்கிறது. இயேசு கடந்து போன இடமெல்லாம் ஆசீர்வாதம் வந்தது. பேதுரு கடந்து போன இடமெல்லாம் ஆசீர்வாதம் வந்தது. பாருங்கள், கொர்நேலியு வீட்டுக்கு போனார், அங்கே ஒரு கூட்டம் இருந்துச்சு. அந்த இடத்த ஜெப கூட்டமாய் நடத்தி தேவ திட்டத்தின்படியும் தேவ ஆவியான நடத்தின்படியும் ஆசீர்வாதத்தை கொடுத்தார். இன்றைக்கு உங்கள் வீட்டுக்குள்ள எனக்கு ஒரு முஸ்லீம் நண்பர் உண்டு. அவர் விதமாக சொல்லுவார். அவர் ஒருவரை சந்திக்கும் போது அவர்கள் ஒருவரை வாழ்த்தி கொள்வார்கள். எப்படிப்பட்ட வாழ்த்து இருக்கும்? அவர் கடவுளை குறித்ததான ஒரு வாழ்த்து, கடவுளை குறித்தான வாழ்த்து. அஸ்ஸலாம் அலைக்கும் என்று சொல்வார்கள், இவர்களும் அலைக்கும் அஸ்ஸலாம் என்று சொல்வார்கள். அப்படின்னா என்னன்னு கேட்டால், உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. இன்றைக்கி நம்ம ஒரு பார்த்தா கூட பிரைஸ் லார்ட், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்வது கூட குறைந்து போய்விட்டது. எனக்கு பேர் விசுவாசி. ஒரே ஜபத் கூட்டத்தில் இருப்பாங்க, ஒருவர் பார்த்து சமாதானம் சொல்வதில்லை, கர்த்தரை நாமத்தை மையப்படுத்தவில்லை. ஆனால் நல்ல பாட்டு பாடுவாங்க, நல்ல ஜெபம் பண்ணுவாங்க. ஆனால் அவங்களுக்குள்ளே என்ன இருக்குது? தேவனுடைய என்ன ஆவியில் நடத்தப்படுறாங்கன்னு நம்மளை கண்டுபிடிக்க முடியாத சூழ்நிலை இருக்குது. ஆகவே தான் இன்றைக்கு சமாதான குலைச்சல்கள் உண்டாகிறது, சமாதான குறைபாடுகள் உண்டாகிறது. விசுவாசியே, என்னை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தம்பி, தங்கச்சி, உங்களோடு கர்த்தர் பேசுகிறார். நீங்கள் எங்கே போனாலும் உங்களுக்குள்ளே இருக்கிற ஆண்டவரை நீங்கள் வெளிப்படுத்தி பாருங்கள். அந்த குடும்பத்துக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியா சமாதானத்தை சொல்லி பாருங்கள். நானே சமாதானம் இல்லாமல் இருக்கேன்னு நினைக்கிங்களா? உங்களோட கர்த்தர் பேசுகிறார். எனக்குள்ள அந்த சமாதானம் இருந்தால் தான் மற்றவங்களுக்கு கொடுக்க முடியும். உலகம் கொடுக்க முடியாத ஒரு சமாதானத்தை நான் கொடுக்கேன்னு சொன்னார் ஆண்டவர். புறப்பட்டு போங்கன்னு சொன்னார். எதை போய் சொல்லணும்? சமாதானக்காரராக இயேசு கிறிஸ்துவை. அறுவடை ஏன் இல்லாமல் இருக்கிறது? எனக்குள்ளே இருக்கிற இயேசுவை நான் சொல்கிறேன், ஆனால் எனக்குள்ளே ஒரு சமாதானம் இல்லை. இப்படித்தான் நிறைய பேர் இருக்கிறோம். எனக்குள்ளே அந்த சமாதானக்காரர் இருந்தால் உங்களை அனுப்புனவர் யாரோ அவரே உங்களை கொண்டு பலத்த காரியங்களை செய்வார். அல்லேலூயா. நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, கூட பிறந்தவங்க கூட பேச மாட்டாங்க. ஆனால் எப்படி இருப்பாங்க? ஜெபத்தில் அப்படி அக்கினியாக நிற்பாங்க. மற்றவங்க பார்க்குற இடத்துல அப்படி அக்கினி ஃபயராக நிற்பாங்க. ஆனால் கூட பிறந்தவங்க பேச மாட்டான், பக்கத்து வீட்டில் பேச மாட்டான், யார்ட்டையும் பேச மாட்டான். ஆனால் ஆண்டவர்கள் மட்டும் பேசுவாங்க. அது என்ன ஆவியில் நடத்த போகிறாங்கன்னு எனக்கும் தெரியலை. எனக்குள்ள ஆசீர்வாதம் வர வேண்டும் நினச்சினால் நீங்கள் எந்த வீட்டுக்கு போனாலும் அவங்கள ஆசீர்வதிங்க. உங்களுக்குள்ளே இருக்கிற ஆண்டவர் யார் என்று வெளிப்படுத்துங்கள். நிச்சயமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். உங்கள் மேலே இருக்கிற அபிஷேகம், உங்கள் மேலே இருக்கிற ஆசீர்வாதம் மற்றவங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் கர்த்தர் உங்களை நடத்துவார். அல்லேலூயா. நிச்சயமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. நீங்கள் சொல்லும்போதே அந்த சமாதானம் அந்த குடும்பத்துக்குள்ளே உள்ள வரும். நீங்களும் சமாதானக்காரராகிய இயேசுவின் நாமத்தினால சாத்தானை உங்கள் காலின் கீழ் மீட்டு போடுவார் வசனத்தின்படி எல்லா சத்துருக்களையும் அர்த்தமாக்கும்படியா கர்த்தர் உங்கள் மேல் ஒரு அபிஷேகத்தை தருவாராக. அல்லேலூயா. நாம் ஜெபிப்போமா.
மகா பரிசுத்தமுள்ள தகப்பனே, இந்த அற்புதமான வேலைக்காய் சோத்துரிக்கிறோம். இந்த நாளிலும் உம்முடைய வார்த்தை கேட்ட ஒவ்வொரு மேலும் தகப்பனே, வீட்டுக்குள்ளாய் சமாதானம் உண்டாகட்டும். வீட்டுக்குள்ளாய் இருக்கிற எல்லா குழப்பங்கள், வீட்டிற்குள் இருக்கிற எல்லா தீர்க்க முடியாத பிரச்சனைகள்லாம் பரிசுத்த ஆவியான வல்லமையினால் எல்லாவித இக்கட்டுகள் இடைஞ்சல் எல்லாம் மறைந்து பரிசுத்த ஆவியின் வல்லமையில் ஐக்கியம், சமாதானம், சந்தோஷம் உண்டாகும்படியாச்சு வைக்கிறேன். அற்புதம் செய்து மகிழ பண்ணும் இயேசு இரட்சகரின் விலையேறப்பட்ட நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you.